உற்சாகமாய் நீங்கள் பாடுங்கள். ஆமென்.
ஆதாமை படிச்சுட்டு ஏவாளை படிக்கும் போது அது வரைக்கும் தனிமையாக தான் இருந்தார். ஆமென். ஒரு ஏவாளை படிக்கும் போது தான் ஒரு முழுமை பெற்றது. ஒரு பெண் இல்லைன்னா நினச்சி பாருங்க, உலகத்தில் எப்படி ஒரு மல்டிப்ளை பண்ண முடியும். ஆண்டவர் ஏவாளுக்கு சொன்னது போல நீங்கள் பழுகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெண்ணை வச்சு தான் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தர்றார். ஆமென். அந்த மாதிரி உங்களை நம்பி ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தர்றார். உங்களால் தான் அதெல்லாம் பெருக்க முடியும். ஒரு ஆசீர்வாதமாக அதை பெருக்க முடியும். நெகட்டிவாக நான் எதுவும் சொல்லலை, அது நெகட்டிவ் பக்கமும் இருக்குது நம்மளுக்கு. ஆனால் ஒரு பாசிட்டிவாக நம்ம என்ன வார்த்தைகள் பேசுகிறோம், நம்ம எப்படி இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், நம்ம எமோஷ்னலாக சில டைம் ரொம்ப கஷ்டமாய் பேசிடுவோம். கோபங்கள் கண்டிப்பாக வரும், எல்லா பிரச்சனைகள் வரும். அதில் நம்ம எப்படி கனி கொடுக்குறோம், அந்த டைமில் தான் நம்ம எப்படி கனி கொடுக்குறோன்றது அப்போ தான் தெரியும். கிறிஸ்துவராக இருக்கிற நாம் ஒவ்வொரு இந்த வாய்ப்பையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஆமென். பொறுமையாக இருக்கிற இடத்துல பொறுமையாகவும், பேச வேண்டிய இடத்துல பேசணும். இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா அதுதான் நம்மளை ஸ்பெஷலாக காட்டும். ஆமென். ஸ்பெஷலாக எப்படி காட்டும், நம்ம வேற மாதிரி இருந்தால் அப்படி தானே. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஸ்பெஷலானவங்க. மனைவி இருந்தால், மகள் இருந்தால் அவங்களுக்கு கையை குளிச்சு சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். நிறைய பேர் சொல்லவே இல்லை. தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப விசேஷித்தவர்கள்னு சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். வீட்டில் தான் பேசுறது இல்லை, இங்கே பேசுங்க. நீங்கள் ஆசீர்வாதமானவர்கள், ரொம்ப அழகானவர்கள். சொல்லுங்க. பக்கத்துல அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. இங்க எப்படி பார்த்து சொல்லணும், அங்க. ஆமென். எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? எல்லா முகத்திலையும் சிரிப்பு தெரியுது. ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல கேட்டு. ஸோ எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. ஆமென். அவங்கள ஊக்கப்படுத்துங்க. ஒவ்வொருத்தவங்களையும் பவுல் சொன்னது போல ஒருத்தவங்க விடும்போது ஒருத்தவங்களை தாங்கணுமா. ஆமென். அதுதான் ஒரு பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது. ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்கள தூக்கி விடுறது, அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்றது. அதுதான் எதனால நம்ம விசேஷமானவர்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால், நம்மோடு கூட நடக்கிறதுனால். ஆமென். இந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். நான் விசேஷமானவர்கள், ஏனென்றால் இயேசு என்னோடு இருக்கிறார், என்னோடு கூட நடக்கிறார், என்னோடு வசிக்கிறார். மேகஸ்தம்பமாய் நம்மோடு கூட வந்தார், அக்கினி ஸ்தம்பமாய் நம் முன்னும் பின்னுமாய் பாதுகாத்த தேவனே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, அது போதும். எதினான்
இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா நாம் ஏக்கமெல்லாம் தீர்க்க தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர் சந்தோஷம் நான் காணுவேன் விசுவாசத்தோடு என் ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் தேவா நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தினம் எதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா வாழ்க்கையில் எவ்வளோ கசப்புகள் வந்தாலும் அவர் ஒரு மரமாய் கூட வருகிறார் அதை இனிப்பாக்க வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையிலே என்ன வந்தாலும் பாசமுள்ள ஒரு மரம் உன் மராவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு ஆமென் மராவின் நீரை தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள் எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினாமே எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா அன்பான தேவன் என்னோடு அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவேன் என் ஏக்கமெல்லாம் ஓ மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு மாறாவின் நீரை தேவா நான் எதினால் விசேஷித்தவள் ராஜா நான் அதை தினம் எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று தேவா நானே எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா எதினா எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா ஓ எதினா நீங்க என்னோடு வருகிற தேவன் என்னை கைவிடாத தேவன் எதினா என்னை விட்டு கொடுக்காதவர்
வைக்கிறவர். நான் வெட்கப்பட்ட இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறவர். ஓ, வனாந்திரமானாலும் நீர் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். எதினா எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா எதினா நீர் என்னோடு இருப்பதினா. ஒவ்வொரு கூட நீர் இருங்கப்பா, வழி நடத்தும். உம்முடைய வல்லமையை விளங்கச் செய்யும். நீர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவனாயிருக்கிறீர். ஆகாரை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டவர் தேவதூதனை அனுப்பினீர் ஆண்டவரே. தண்ணி இல்லை, சாகர நிலைமையில இருந்த அந்த ஆகாரை, அவ எகிப்து தேசத்து பெண், ஆனாலும் ஆண்டவர் அவகிட்ட அன்பு கூர்ந்தார். ஆமென். வழி எங்க போகுதுன்னு தெரியாம இருக்கும்போது ஆண்டவர் கூட வந்து ஜீவ நீரூற்றாய் அவளுக்கு வந்தார். அவளுக்கும் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். கணவன் ஒருவேளை கைவிட்டிருக்காரு. அந்த ஜனங்கள் எல்லாம் கைவிட்டாலும் ஆண்டவர் தன்னிடமாய் சேர்த்து கொண்டார். ஒரு பெரிய ஜாதி இப்போ கூட நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அந்த வார்த்தை உயிர் பெற செய்தது. அவர் அழகுள்ளவர். ஆமென். அவரோட அன்பினால் நம்மை இழுத்து கொண்டார். நம்ம அவரை தேடி போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்து அவர் கிருபை நம் வாழ்க்கையில் எவ்வளோ அதிகமாக இருந்தது கொஞ்சம் நினச்சி பாருங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோ வெளியில் இருக்கவங்களோ நம்மளை பற்றி ரொம்ப அவதூறு பேசினாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். ஒரு சகிப்புத்தன்மை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஒரு தாழ்மையாக இருக்க ஆண்டவர் நம்மளுக்கு கற்று தந்தார். ஏனென்றால் அவர் அன்புள்ளவர். அந்த அன்பை நமக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென். குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜெபங்களெல்லாம் வீணா போகாது. பிள்ளைகளுக்காக அழுதிருக்கீங்களே, அதெல்லாம் வீணா போகாது. ஆசீர்வாதத்திற்காக போராடி இருக்கீங்க, அதெல்லாம் வீணா போகாது. ஏன்னா ஜெபத்தை கேட்கிறவர் அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்கள் கண் காணும், நீங்கள் சாட்சி அனுப்பிங்க. ஆமென். அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க, அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. எவ்வளோ வருஷம் ஆனாலும் தன் குடும்பத்துக்காக நின்று ஜெபிக்கிறதுக்கு, பக்தியாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஊழியம் செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வேணால் ஸ்டேஜில் நின்று பாடாமல் இருக்கலாம், நீங்கள் ப்ரீச் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு சின்ன சின்ன வசனங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய ஊழியம். அதை கைவிட்டுறாதீங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யுங்க. ஆண்டவர் பெரிய மாறுதலை ஆண்டவர் ஏற்படுத்துவார். இந்த மாறுதல் நம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க போகுது. இந்த எழுப்புதல் நம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க போகுது. ஆண்டவரை பார்த்து நம்ம ஆராதிக்க போவோம். ஏன்னா நம்ம ஆராதனை தகுதியான ஒரே தேவன் இயேசு. நம்ம இந்த நிலைமையில நம்ம நிற்கிறோம்னா அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பு. அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. தீராத தயவினால் நம்மை தழுவிக்கொண்டார். அவருடைய அழகால் நம் அவமானங்களை மாற்றினார். எப்பவுமே நம்ம கஷ்டப்படும் போது அவர் நெருக்கமாய் வருகிற தேவன், நம்மை அணைத்துக் கொள்கிற தேவன்.
விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தால் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் துழைந்து போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் துழைந்து போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். பூரண அழகே. எவ்வளோ அன்பு நம்ம மேல வச்சிருக்காரு. அந்த சிலுவையை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம பாவங்கள், அவமானங்கள், சாபங்களை மாற்றின அந்த சிலுவை, உயிரை கொடுத்த அந்த அன்பு. உங்களுக்கு அன்பு கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்க மேல கரிசனையா இருக்கிறார். அவர் உங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்த ஒரு நல்ல தகப்பனாய், தாயாய் நம்மோடு இருக்கிறார். நண்பனாய் கூட இருக்கிறார். அவரை நினைத்து பாட போகிறோம். அன்பென்னும் கயிற்றினால் இழுத்து கொண்டே உம்மழகாலில் அவமானங்கள் மாற்றினே. தீராத தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையில் ஆதாரமாய் மாறினே. அன்பென்னும் கயிற்றினால் இழுத்து கொண்டே உம்மழகாலில் அவமானங்கள் மாற்றினே. தீராத தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையில் ஆதாரமாய் மாற்றினே. என் அருகில் நீ துள்ளி உன் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்புக்குள் துழைந்து போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, அப்பா உங்க அன்புக்குள் துழைந்து போறேன். உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். பூரண அழகே. அன்பென்றால் இயேசு, இயேசு என்றால் அன்பு. ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அன்பே நேசுவே, அழகே நேசுவே. அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே. சத்தம் அவரை பார்த்து சொல்லுங்க. அழகே என் இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போ
முகத்தை எங்க மேல பிரகாசிக்க செய்யுங்கப்பா. அன்பே அன்பே இயேசுவே, உம்மை போல நாங்களும் அழகா மாறிடுவோம். ஓ ஹல்லேலூயா. அன்பே இயேசுவே, அழகே இயேசுவே, உம் அழகில் நான் மூழ்கி போகிறேன் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்புக்குள் துளைந்து போறேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்புக்குள் துளைந்து போறேன், உங்க நினைப்பால உயிர். கடைசி முறை அழகில் சிறந்தவர், அழகில் மிகவும் சிறந்தவரே, ஓ பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்புக்குள் துளைந்து போகிறேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன். பூரண அழகே, எங்க வாழ்க்கை அழகாய் மாற்றி தந்த எங்கள் தேவாதி தேவனுக்கு மகிமையும் கிருபையும் கனத்தையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சிறந்தவர், நீர் உண்மை உள்ளவர். எங்கள் வாழ்க்கையை எப்போ கையப்படுத்தீங்களோ அது வரைக்கும் நீர் இதுவரைக்கும் எங்களை நீர் வழி நடத்தி வந்தீர். இந்த உலகத்தில் எவ்வளோ தீமையான காரியங்கள், விபத்துகள், நாசமோசங்கள், பயங்கள், கொள்ளை நோய்கள். இப்போ நம்ம நிறைய கேட்டிருப்போம். வார் ஆரம்பிச்சிருச்சு, சண்டை ஆரம்பிச்சாச்சு. ஏசப்பா சீக்கிரம் வர போறாரு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த உலகம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. இந்த மாதிரி ஆராதிச்சுட்டே இருக்கலாம் அவரோடு கூட இருந்தா. இந்த ஆராதனை அவ்வளோ முக்கியங்க. அவரை உயர்த்துகிறது, அவரை பாடுகிறது. நம்ம சூழ்நிலையை மறந்து அவரை பாடும் போது சூழ்நிலையெல்லாம் சாதகமாய் மாற்றி தருகிற தேவன் இருக்கிறார். இந்த போர்கள் எவ்வளவு நடந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஆதரவாய் பாதுகாப்பாக இருக்கிறார். எவ்வளோ நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். ஆண்டவரை ஆராதிக்க முடியுது. நிறைய பேர் குகைக்குள்ளேயும் மழையிலையும் ஆராதிக்கிறாங்க. வெளியே தெரிஞ்சா சுற்றுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் வெளியேற பெற்ற ஆண்டவரை விசேஷித்தமாக நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டவரை விட்டுறாதீங்க, உறுதியாக பிடிச்சுக்கோங்க. ஏனென்றால் முடிவு பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மோடு கூட இருந்து ஆலோசனை தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். நம் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை தந்து வழி நடத்தினார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு, இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் நீர், தகுதியானவர் நீர். நீர் ஒருவர் மட்டும்தான் பாத்திரர் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். இந்த உலகத்தில் வேற யாரும் சொல்ல முடியாது, எந்த கடவுளும் சொல்ல முடியாது. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த உலகத்தை படைத்தவர். அவ்வளோ பெரிய தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதை நினைக்கும் போதே எங்களுக்கு பலனாக இருக்கிறது. ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஸ்பெஷல் டேயில் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு விசேஷத்த கிருபை தாங்க ஆண்டவரே. பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. எல்லா சாபங்களும் ஆண்டவரே, வியாதிகளும் ஒழிக்கப்படட்டும் ஆண்டவரே.
நல்ல கை காலுக்கு பலனை தாங்க. உமக்காய் நிற்கிற வைராக்கியமான ஆண்டவரே ரூத் தெபொராக்கள் எழும்பட்டும், எஸ்தர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. தேசத்திற்காய் நிற்கிற ஜனங்களை எழும்பட்டும் ஆண்டவரே. ஊழிய செய்கிற சகோதரிகள் எழும்பட்டும், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற சகோதரிகள் எழும்பட்டும், தரிசனம் பார்க்கிற சகோதரிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த சபையில் நாங்கள் அதை பார்க்க போகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க. நாங்கள் என்ன செய்யணும், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எப்படி அமைத்து கொள்ளணும், எதையெல்லாம் மாற்றணும் என்று எங்களுக்கு கற்றுத்தாங்க. உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். உங்கள் வார்த்தையை கேட்க, உங்கள் வாய்ஸ்க்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். எங்கள்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, இடைப்படுங்க, தொடர்ந்து மகிமைப்படுங்க. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் ஜீவ போகும், பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். சமர்ப்பணம் இந்த கவிதை. அன்னைக்கு குழந்தையானால் தந்தைக்கு அன்னையானாள், அன்னைக்கு குழந்தையானால் தந்தைக்கு அன்னையானாள், அன்பூட்டும் தமக்கையானால் பாசம் பொங்கும் தங்கையானாள், அன்பூட்டும் தமக்கையானால் பாசம் பொங்கும் தங்கையானாள், அழகொளிரும் நங்கையானால் அழகொளிரும் நங்கையானால் மணவாட்டிக்கே ஏற்ற மங்கையானாள். இல்லத்தின் தலைவியானால் உள்ளங்கவரும் மனைவியானாள், இல்லத்தின் தலைவியானால் உள்ளங்கவரும் மனைவியானாள், அக்கறை காட்டும் மண்ணியானால் நலம் விரும்பும் நந்தையானாள், கடமை செய்யும் மருமகளானால் வளம் உயர்த்தும் திருமகளானாள், கடமை செய்யும் மருமகளானால் வளம் உயர்த்தும் திருமகளானாள், நேசம் பகிரும் தோழியானால் கற்றுக் கொடுக்கும் ஆசானானாள், நேசம் பகிரும் தோழியானால் கற்றுக் கொடுக்கும் ஆசானானாள், வேலை செய்யும் தாதியானால் துணைவரின் பாதியானாள், வேலை செய்யும் தாதியானால் துணைவரின் பாதியானாள், தன் குழந்தைகளுக்கே தாயானவள். இங்கு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், ஹாப்பி விமன்ஸ் டே. என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள் உங்கள் யாவருக்கும். இன்று பெண்கள் தினம் என்று இன்டர்நேஷ்னல்லிருந்தே எல்லாரும் அதை அனுசரிக்கிறார்கள். போன இதில் சொன்னாங்க பாஸ்ட், பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க குடும்பத்துக்கு, அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய பிரயாசங்கள், அது ஒரு நாளும் சில நேரங்களில் நினைக்கப்படுவதில்லை. ஆகவே அமெரிக்கா தேசத்தில் எல்லாரும் ஒன்று கூடி பெண்களுக்கென்று ஒரு நல்ல தினத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த அகில உலக பெண்கள் தினத்தை ஒரு மார்ச் 8ஆம் தேதி ஏற்படுத்தினார்களாம். இன்றைக்கு உலகம் முழுவதும் எவ்வளவு பெண்கள் இருக்கிறார்களோ எல்லாருக்கும் வாழ்த்துதல். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பெண்களாக படைத்திருக்கிற நமக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். சிலர் நினைக்கிறீங்க, ஏன் தான் பெண்ணாக பிறந்தனும், ஒரு ஆண் மகனாக பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், ஒரு ஸ்கூட்டரில் போயிருக்கலாம், ஒரு காரில் போயிருக்கலாம், நம்ம பாட்டுக்கு ஏதோ சம்பாரிச்சு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இந்த பெண்ணாக பிறந்ததே பெரிய கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அநேகர் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் பெண்களை தான் உயர்வாக மதித்து பேசியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமுதாயத்திலே அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாய் நினைத்தார்கள், அவர்களை இழிவாய் நினைத்தார்கள். ஆனால் கர்த்தரோ பெண்களை உயர்வாக மதிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே பெண்கள் சாதனை படைக்கிறவர்களாக எல்லா இடத்திலும் மாறி இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ரீதியிலே அநேக பெண்களை நாம் பார்க்கிறோம். பாஸ்டர் மனைவிகள், பெண்கள் ஆராதிக்கிறவர்கள், கேஷியை போடுறவங்க, ட்ரம்ஸை வாசிக்கிறவர்கள், எத்தனை கை தேர்ந்த பெண்களை கர்த்தர் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்.
அன்று ஆண்கள் தான் வந்து இது போடுவாங்க, ட்ரம்ஸ் அடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு பெண்கள் கூட அந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக பெண்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து ஹாப்பி விமன்ஸ் டே சொல்லுங்கள். மனைவியை பார்த்து சொல்லுங்கள், பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள். ஆமேன். உங்கள் வாலிப பிள்ளைகள் அநேகர் இருக்கிறீங்க, உங்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். ஆமேன். உங்கள் அம்மாவுக்கு போய் சொல்லுங்கள். ஆமாம், அம்மாவுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுங்கள். அவங்க உங்களுக்காகப்பட்ட பிரயாசம். மதர்ஸ் டே என்று ஒரு நாள் இருக்கிறது, ஏப்ரல் 12 ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, அணைச்சி ஒரு முத்தம் கொடுங்க. அம்மாவுக்கு, மனைவிக்கு, வயதான பெற்றோர்களை பார்த்து அவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். அவர்கள் மூலமாக தான் இந்த குடும்பம் கட்டப்படுகிறது, இந்த சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. ஆமேன். அல்லேலூயா. வேதத்தில் அநேக பெண்களை இதை பார்க்கிறோம். நாம் பலவீனமான பாண்டங்கள் தான் வேதம் சொல்லுகிறபடி. ஆனால் பலவீனமாய் இருந்தாலும் நம்மை கர்த்தர் எப்படி சாதனை படைக்கிறவர்களாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பெண்களும் சொல்லலாம், எனக்குள்ள இவ்வளோ பலவீனமாக இருக்குது. ஆனால் எந்த வீட்லையாவது பெண்கள் பலவீனம் என்று படுத்து விடுகிறார்களா? இல்லை. அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் ஒவ்வொரு நாள் அன்றாட நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இங்கே எத்தனை பேர் வீட்லேயும் வேலை செஞ்சு வெளியிலையும் போய் வேலை செஞ்சு குடும்பத்தை கவனித்து எல்லா காரியங்களை செய்கிற பெண்களுக்கு நான் ஒரு கைத்தட்டல் கொடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த ஆண்டும் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் சபைக்கு மாத்திரம் குணசாலிகளான பெண்கள் அல்ல, வீட்டுக்கு மாத்திரம் குணசாலிகளான பெண்கள் அல்ல, நீங்கள் சபைக்கும் ஒரு குணசாலிகளாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் நிமித்தமாக ஊழியம் கட்டப்படுகிறது, உங்கள் நிமித்தமாக இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. எத்தனை பெண்களுடைய முழங்கால்கள் குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவருடைய கண்ணீர் எத்தனை இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர், நான் பலவீனமாக இருக்கிறேன், என்னை யாரும் நேசிக்கிறதில்ல, எனக்கு வாழ்த்துதல் சொல்ல குடும்பத்தில் யாருமே இல்லை. சமைக்கிறோம், வேலைகளெல்லாம் செய்கிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம், அழகாக செஞ்சுருக்கிறோம்மா, நல்லா இருக்கு, இவ்வளோ பலவீனத்திலும் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறியே, ரொம்ப தேங்க்ஸு, நன்றி என்று சொல்ல யாருமே இல்லை, யாருமே இல்லை. அதனால் நம்ம குடும்பத்தில் நம்ம கோவப்பட முடியுமா? இல்லை. அது எப்பவுமே நடந்துகிட்டே இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப அந்த அந்த மன உறுதி, வீட்டில் எப்படியாவது என்ன கஷ்டப்பட்டாவது நான் இதை செய்யணும், அதை செய்யணும், பிள்ளைகளுக்கு இதை செய்யணும், கணவருக்கு இதை செய்யணும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்கள் செயல்படுகிறதை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி பெண்களை உருவாக்கி அவர்களை அழகாக வைத்து குடும்பத்தை அழகுபடுத்துகிறார். ஆமென். ஒரு குடும்ப தலைவர்கள் எல்லாம் உங்கள் மனைவிக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்களாம் பார்க்கலாம். பிள்ளைகள் அவங்கள பார்த்து கொடுங்க, பக்கத்தில் தானே இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரியவர். ஆமென். அல்லேலூயா. ஆதாமை ஆண்டவர் உருவாக்கின போது ஆண்டவர் அதுக்கு முன்பாகவே ஆதாமை உருவாக்குறதுக்கு முன்னே எல்லாவற்றையும் உருவாக்கி வச்சுட்டாரு. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பறவைகள், அழகான பூ கனி வகைகள் எல்லாம் உருவாக்கிட்டு ஆதாமை உருவாக்கி வச்சுட்டாரு.
ஏதேன் தோட்டத்தில். இதுவரைக்கும் தனிமையாயிருந்த காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களை பார்த்து கொண்டிருந்த ஆதாம், ஆண்டவர் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை விலா எலும்பிலிருந்து படைத்து, அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி படைத்து ஒரு நாள் கொண்டு வந்து ஆதாம் கிட்ட விடுறாரு. விட்டவுடனே ஆதாம் பார்க்குறாரு, எத்தனை காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறாரே. ஆனால் இவளை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கா, இவளை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கா என்று சொல்லி அவளை நேசித்தான், அவளை தன்னோடு இணைத்து கொண்டான். ஆமென், அல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனை பேரை பார்த்துருப்போம். இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறீங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், ஆண்டவர் ஏற்ற துணையை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில ஆண்கள் நினைக்கிறாங்க, ஏன் தான் கல்யாணம் பண்ணணும் இந்த பொண்ணு அப்படின்னு நினைக்காதீங்க. சில குறைகள் இருக்கலாம், சில குறைவுகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நிறையுள்ளவர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நேற்று ஒரு பதிவு பார்த்தேன். அவர் சொன்னார், அந்த ஊழியர், எல்லாருக்குள்ளும் பல பலவீனங்கள் இருக்கத்தான் செய்கிறது, குறைகள் இருக்கிறது. கோபம் வரும், எரிச்சல் வரும், சண்டை போடுவாங்க சிலர். அது சண்டைலாம் ஏன் வருதுன்னா, அந்த அன்பினாலே கணவர் என்னை நேசிக்கட்டுமே, அவரை நல்லா என்னை பார்க்கட்டுமே, அந்த அந்த அன்பு தான் அவங்களை ஏவி சண்டை போட வைக்குது. இது நினைக்காதீங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாளே, எப்போ பார்த்தாலும் பேசுகிறாளே. ஏன் பேசுகிறான்னா, தன் கணவனுடைய அன்பு அவளுக்கு வேணும். கணவர்கள் எல்லாம், குடும்ப தலைவர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணார்ல, அவங்களுக்கு மனைவி இருக்கிறா, அவ்வளவுதான். ஆனால் மனைவிக்கு அப்படி இல்லை. ஒரு நாள் ஜோயல் என்னுடைய சின்ன மருமகன் பேசிகிட்டு இருக்கும்போது, குளோரிக்கு எப்போதுமே நான் பக்கத்துலேயே இருக்கணுமா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, சாரியா ஜோயல்கிட்ட சொன்னேன், அப்பா, பெண்களுக்கு எப்போதுமே ஆண்கள் கூட இருக்கணும், அவரை சார்ந்தே இருக்க வேண்டும், எப்போதும் தனிமை இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நேசிக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன தெய்வ பிள்ளைகளே, ஆண்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை தந்திருக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாரும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இந்த சபையில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் குணசாலிகளான பெண்களாய் கர்த்தர் இந்த சபையில் வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எத்தனையோ உலக பெண்கள் இன்னைக்கு பல விதத்தில் அங்கங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கை ஒரு வித்தியாசமாய் இருக்கிறது. புத்தியற்ற ஸ்திரீகளாய், ஞானமற்ற குடும்பங்களாய் இன்றைக்கு குடும்ப பெண்கள் வாழ்ந்து அநேக குடும்பங்கள் உடைந்து சிதைந்து, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இல்லாமல், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இல்லாமல் அநேக பெண்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் சபையிலே வந்து நாட்டி வைத்து உங்களை குணசாலிகளாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேல் அழகு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை விரும்புறதில்லை. வேதம் எப்பொழுதுமே உள்ளான அழகைத்தான் தேடுகிறது. ஆமென். பெண்கள் எல்லாம் அழகாக இருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது உள்ளான அழகு தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு சின்ன செய்தி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்ட நேரம் போயிட்டே இருக்கிறது. ஆகவே நான் ஒரு சின்ன செய்தி உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே முதல் 2வது ஆராதனையில் கலந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீரப்பா. எங்களை ஆட்கொள்ள வழி நடத்த
எங்களை வழிநடத்த நீர் வல்லவராயிருக்கிறீர். உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு தாரும். அதன் வழியிலே நடக்க கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த பெண்கள் தினமன்று எங்களை ஒன்று கூட்டி கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். விசேஷித்தவர்களாக எங்களை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். உமது கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், ஆமேன், அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருங்க. குடும்பத்தில் அநேக போராட்டங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், பல விதத்திலே நெருக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ஒரு நாளும் கைவிடலை. இதுவரைக்கும் நடத்திட்டு வந்திருக்காரு, இனியும் நடத்துவார். அல்லேலூயா. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். உங்களுடைய கண்ணீர் ஜெபத்தை கேட்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன். இன்றைக்கு ஆராதனையில் ஏஞ்சல் சொன்னா, கண்ணீரை பார்க்கிற தேவன். உங்களுடைய கண்ணீரெல்லாம் அவர் துடைக்க வல்லவராக இந்த இடத்துல இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த உலகத்திலே முதல் பெண்ணான ஏவாளை உருவாக்கும் போது ஆண்டவர் அவளை குறித்து சொல்லுகிறாள், அவர் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று. முதல் பெண். இரண்டாவது பெண் சாராளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, இவள் ஜாதிகளுக்கெல்லாம் தாயானவள் என்று சொல்றார். சாராளின் மூலமாக அநேக ராஜாக்கள் எழும்பினார்கள், ஜாதிகள் உருவானது. இன்றைக்கு வரைக்கும் சாராளை புகழ்ந்து பேசுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு காலத்திலே கர்த்தர் உங்களையும் புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு உங்களை கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 31ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்து கொள்வோம். தயவுசெய்து கொஞ்சம் டம்ளரில் எடுத்துக்கொள்ளுவோம். அதிலிருந்து சில காரியங்களை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது, உயர்ந்தது என்று சொல்லி இந்த பகுதியில் வாசிக்கிட்டு, ஆங்கிலத்தில் பேர்ல், பியூட்டிஃபுல் பேர்ல் என்று சொல்லி குறிப்பீடு போடப்பட்டிருக்கு. முத்து. நம்ம எல்லார் வீட்லேயும் தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் யார் வீட்லேயும் முத்துக்கள் இருக்கா? இருக்கா? முத்துக்கள் ரொம்ப வெளியேற பெற்றது, விலை உயர்ந்தது. நீங்கள் ஆசைப்படுங்க, ஆண்டவரே எனக்கு முத்து கம்மல் வேணும், முத்து பதித்த கம்மல் வேணும். இதெல்லாம் நமக்கு தேவைதான். அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதத்தை பெற்று இருந்தார், சீமானாய் இருந்தார் என்று சொல்லி போட்டிருக்கு. தேவ பிள்ளைகளை நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்றைக்கு அப்படி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்ம வாஞ்சிக்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு முத்து வாங்க உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா, ஆமென். கொடுப்பாரா இல்லையா? ஆமாம். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். ஆமாம், கேட்கணும். ஆண்டவர்கிட்ட விருப்பத்தை கேளு அப்படின்னு சொல்லி அக்சாள் என்ற ஒரு பெண் தகப்பன் இடத்துல போய் தன்னுடைய விருப்பத்தெல்லாம் கேட்குறா. அப்பா கொடுக்காம விட்டுட்டாரா? இல்லை, எல்லாவற்றையும் கொடுத்தார், ரெட்டிப்பாய் கொடுத்தார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் கொடுக்க அவர் கை குறுகினவர் அல்ல, அவர் கரங்கள் கொடுத்து சிவந்த கைகள். அல்லேலூயா. கேட்டுட்டே இருக்கிறோம், கொடுத்துட்டே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்படி இந்த முத்துக்களை குறித்து இந்த லேமுவேல் சொல்றத நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது,
லேமுவேல் என்ற ஒரு மனுஷனுக்கு அவனுடைய தாய் போதித்து சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? வாசிப்போம் 2வது. என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாது. அங்க 2 வார்த்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த அம்மா. ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. கீழே வாசிக்கும் போது 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, மதுபானம் பிரபுகளுக்கு தகுதியல்ல என்று சொல்லி அவங்க தன்னுடைய மகனுக்கு லேமுவேலுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். இந்த அம்மா போதகம் பண்றாங்க. அப்படின்னா இந்த அம்மா யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பெண். அல்லேலூயா. ஆமா, அந்த பெண்ணுக்கு பிறந்த ஒரு மகன் லேமுவேல். அவர் எப்படி வாழ வேண்டும், அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்களுடைய தாயார் அவருக்கு போதனை செய்கிறார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். தாயின் போதகத்தை தள்ளாதே, தாயின் கட்டளை காத்துக்கொள். தாய் போதிக்கிறவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன் பின்வரும் சந்ததி எப்படி இருக்கணும் அப்படி என்று சொல்லி பெண்கள் அதிகமாக தன் குடும்பத்துக்கு போதிக்கிற ஒரு கிருபையை பெற்றவர்கள். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் வேதத்தை வாசி, ஜோமன், இப்படி இரு அப்படி இரு சொல்லும்போது அது பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி தான். ஐயோ, எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா என்ன இப்படியே முணுமுணுத்து. ஏன்னா தாய்க்கு என்ன ஆசை, என்னை விட என் பிள்ளைங்க இந்த இந்த பட்டணத்தில் தேசத்தில் உயர்ந்தவர்களாக மாறணும். ஹல்லேலூயா. அந்தஸ்து படைத்தவர்களாக மாறணும். இவர்கள் வாழ்க்கை தரமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த குடும்ப பெண்களும் அதை விரும்புகிறார்கள். ஆமென். அதை தான் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற நீங்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை போதித்து நடத்துகிறீர்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பெண்களை சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். குணசாலிகளானா இல்லைன்னா நம்ம வெளியே இருந்திருப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு குணசாலிகளாய் மாறி இன்றைக்கு சபையில் இருக்கிறோம். அல்லேலூயா. குடும்பத்துக்கு மட்டும் நீங்கள் குணசாலிகள் அல்ல, சபைக்கும் நீங்கள் குணசாலிகள் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். குடும்பம் உங்களை நம்பி இருக்கிறது. பிள்ளைகள் உங்களை நம்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவர். இதை அறிந்த பின்பு அந்த அம்மா சொல்றாங்க, அப்படி செய்யாமல் எப்படி இருக்கணும் நீ? அவர் சொல்றாங்க, ஊமையனுக்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்காகவும் நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து நியாயம் செய் என்று சொல்லி அந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு அவர் போதனை செய்கிறார்கள். மாது இது ரெண்டும் இல்லைன்னா வாழ்க்கை ஒழுங்காக ஓடும். ஆமென். இன்றைக்கு தாறுமாறா ஓடுறதுக்கு காரணமே மது. சாரி. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். திருப்பூரில் 1ஆம் நம்பர் டால்ஸ்மாக் கடை விற்பனை ஆகிறதை நம்ம அனுதினம் கேட்குறோம். எத்தனையோ பெண்கள் பாவம் இந்த ஆண்களால் பாதிக்கப்படுகிறார், குடும்பம் பாதிக்கப்படுகிறது, பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் நல்லவர். நம்முடைய குடும்பத்தில் அப்படியெல்லாம் இராதபடி கர்த்தர் பாதுகாத்துட்டு வர்றாரு. ஹல்லேலூயா.
ஆகவே இந்த இந்த லேமுவேல் பாருங்க, அவர் அம்மா சொன்ன இந்த உபதேசத்தின்படி அவங்க பார்க்கும்போது ஒரு தாயார் எப்படி இருந்தாங்க, அந்த லேமுவேலுடைய தாயார் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பதை நினைத்து இந்த லேமுவேல் இந்த குணசாலியான பெண் வீட்டில் இருந்தா, குடும்பத்திலே வாழ்க்கைப்பட்டாள், அந்த குடும்பம் எப்படி இருக்கும், அவள் செய்கிற வேலை எப்படி இருக்கும், அவளுடைய காரியங்கள் எப்படி இருக்கும், அந்த குடும்ப தலைவர் எப்படி இருப்பார், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க என்று சொல்லியெல்லாம் மிக அழகாக அந்த லேமுவேல் அந்த குறிப்பிட்டு அந்த இடத்துல எழுதி இருக்கிறதை நம்ம வாசிக்கின்றோம். இன்றைக்கு பெண்கள் தினம் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் இந்த வார்த்தை உரியது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது பெண்களுக்காக பேச நம்ம இன்றைக்கு நாம் முற்படுகிறோம். ஆனால் இது சபைக்கு சொல்லுகிற காரியம். ஆமென். சபைக்கு சொல்லுகிற காரியம். ஆண்டவர் நமக்கு மணவாளனாய் இருக்கிறார். நாம் உலகத்திலே வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தால் நிச்சயமாக ஆண்டவர் வரும்போது நமக்கு அதற்குரிய பலனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்தில் அநேக ஸ்திரீகளை குறித்து நம்ம வாசிக்கின்றோம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வரைக்கும் அநேக பெண்களை குறித்து நாம் பார்க்கிறோம். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் வாழ்க்கும்போது வாசிக்கும்போது மதியற்ற ஸ்திரீ, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். விபச்சார ஸ்திரீ, மதிக்கேடாய் நடக்கிற ஸ்திரீ, சண்டைக்காரியம் கோபக்காரியமான ஸ்திரீ, இச்சகம் பேசும் நாவுடைய ஸ்திரீ, பர ஸ்திரீ, துர்மார்க்க ஸ்திரீ, பகை, அப்படியெல்லாம் சொல்லி இருக்கு. அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை முத்துக்களை சாரி அங்கே வாசிக்கும் போது இந்த 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் மேலே ஒரு கிரீடம் வச்சிருக்கிறார், அதுதான் உங்கள் மனைவி. அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? என்னத்தை சொல்கிறது? நாங்கள் படுற பாடு எங்கள் வீட்டில் வந்தால் தான் தெரியும். குறைவுகள் இருக்கலாம் இல்லை? குறைவில்லாத எந்த மனுஷன் இருக்கிறான்? இதோ ஒரு குறைவுகள். நம்ம குறைவுகளே பார்த்துட்டு இருந்தா குடும்பத்தில் எப்படி வாழ முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணி வாழு. வெளி உலகத்தார் சொல்றாங்க, இப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துரு. ஆமா, எத்தனையோ பேர் அப்படி இன்னைக்கு குடும்பங்களில் பிரச்சனை வந்து பிரிந்து போயிடலான்னு நினைக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு ஒன்று கூடி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, பிரிஞ்சு போறேன்னு நினைச்ச உடனே ஆண்டவர் பார்க்கிறார், நீ பிரிஞ்சா போற, உன்னை கற்றம் பாரு, அன்பின் கயிறினால் அங்கே கட்டி கணவனையும் மனைவியும் இணைத்து. ஆமேன். அவர்கள் பிரச்சனையின் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் விடாமல் வாழ ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குணசாலிகளான ஸ்திரீகள் வீட்டில் இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிற ஆண்டவருக்கு. கர்த்தர் நல்லவர். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எப்படி குணசாலிகளாய் வர முடியும்னா அந்த இடத்துல சொல்கிறாரு, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே வாசிக்கின்றோம். அதில் அவருடைய கணவர் என்ன சொல்கிறாரு, அந்த இல்லை 28ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள், அவன் புருஷன் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். ஆமென். அல்லேலூயா. இந்த பெண் கர்த்தருக்கு பயப்படுகிறவள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குணசாலிகளாய் கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டு இருக்கிறார். மனைவி ரொம்ப குணமே இல்லாமல் இருக்கா, அப்படி சண்டை போட்டே இருக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்க. சின்ன சின்ன காரியங்களை கூட அவளுக்கு ஒரு அப்ரிஷியேட், ஒரு தேங்க்ஸு, ஒரு வாழ்த்துதல் அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். பிள்ளைகள் அம்மாவை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்க. பிள்ளைகளை பார்த்து அம்மா சொல்லணும், அம்மா நீ இதெல்லாம் செஞ்சுருக்க, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுகள் தட்டி கொடுக்கணும். குடும்பத்தில் இந்த வாழ்த்துதல்கள் பெருக 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 நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அழகான குடும்பமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறது என்னதான் செஞ்சாலும் ஒரு தேங்க்ஸ் இருக்கா, ஒரு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா, ஒரு ட்ரெஸ் போட்டால் அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்களா. இவ்வளோ பலவீனத்தில் வேலை செய்கிறேன், எனக்கு அம்மா கவலைப்படாத, ஆண்டவர் சுகம் தருவார்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாங்களா? அப்படிலாம் பெண்கள் எதிர்பார்ப்பது, நான் அதெல்லாம் எதிர்பார்த்துருக்கிறேன் ரொம்ப. ஆண்கள் அப்படி இல்லை, உடம்பு சரியில்லைன்னா அது ஒரு மாதிரி ஆகி அப்படி போவாங்க. ஒரு ஜபம் கூட பண்ண மாட்டீங்களா? நான் அப்படி கேட்டிருக்கிறேன், ஒரு ஜபம் பண்ணுங்கப்பா, எனக்கு டாக்டர்கிட்ட போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். டாக்டர்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஒரு பலவீனம் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது மனைவியோடு கலந்து ஆலோசித்து, அவளோடு இணைந்து ஜெபித்து இப்படி குடும்பத்தை கட்டி பாருங்கள். உங்கள் குடும்பத்திலே ஒரு தெய்வீக சமாதானத்தை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்களை ஒருபோதும் ஒரு அசால்ட்டா நினைக்க கூடாது. உங்களுக்கு கொடுத்த கிரீடம், ஆமேன், ஆமா, அதை எடுத்து அது ஒரு மாதிரி நினைக்க கூடாது. கிரீடத்தை ஒரு மாதிரி நினைப்பாங்களா? அது விலை உயர்ந்த பொருள் என்பதால் அதை பாதுகாப்பார்கள், அதை அழகாக வைத்து கொள்ளுவார்கள். உங்கள் கையில் இருக்கிற குணசாலியான பெண்களை ஒரு கிரீடமாக நினைச்சு அவளை அழகாக வச்சுக்கோங்க. அவள் உங்களை அழகாக வைத்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மாவை நேசித்து அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களே ஆசீர்வாதமாக, அம்மா நீங்கள் தான் எனக்கு நல்லது செய்கிறீங்க, எனக்காக ஜெபம் பண்ணுறீங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கூட பெற்றோரை ஒதுக்குறாங்க. அப்பாவை நேசிப்பாங்க, ஆமாம், அம்மாவை நேசிக்கிறதுக்கு சில பெண்களால் முடியறதில்ல. ஏன்னா அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காளே. திட்டணும், திட்டத்தான் திண்டுக்கல்லாக முடியும், வையத்தான் வைரக்கல்லாக மாற முடியும். திட்டாமல் அடிக்காமல் அப்படியே தடவி கொடுத்து வளர்த்தா அந்த புள்ள நல்லதா? ஆண்டவரே சொல்ற, பிரம்பை கையாடாதவன் தன் புத்திரனை பகைக்கிறான். எந்த அம்மா திட்டுறாங்களோ அந்த குழந்தை அழகா வளர்ந்துட்டு இருக்கும். திட்டாத பிள்ளைகளெல்லாம் போகும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை ஒன்று பண்ணுகிறான். இன்னைக்கு இஷ்டத்துக்கு விடப்பட்ட அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்காதவர்களாக, சமுதாயத்திலே இழிவானவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஆண்டவர் பாருங்க, பெரிய குச்சி வச்சிருக்கிறாரு, பரலோகத்திலிருந்து நீட்டுறாரு. அங்கேருந்து நீட்டி ஏதாவது தவறு பண்ணா மொட்டைன்னு ஒன்று வைக்கிறார் அங்கேருந்து. ஆமாம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். தாய் உங்க மேல அன்பா இருக்கிறதுனால தான் சிட்சிக்கிறாங்க, மனைவி உங்க மேல அன்பா இருக்கிறதுனால தான் கேட்குறாங்க. அப்படியே விட்டுட்டா எந்த வழியோ போய் எப்படியோ போய் குடும்பமே பாழாயிரும். தேவ பிள்ளைகளை திட்டுறது மட்டும் இல்லை, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்கள் தாய்மார்களை கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருப்பதற்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள பெண்களாக இருந்து ஆண்டவருக்கு மகிமையாய் நீங்கள் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
இன்றைக்கு ஆண்டவர் பெண்களை விசேஷமாய் அவர் ஆசீர்வதிக்கிறார், மாற்றங்களை உருவாக்குகிறார். மதிப்புள்ள பெண்களாக இன்றைக்கு ஆண்டவர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 31ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். அதில் அவள் பாருங்க, முதலாவது அவள் நம்பிக்கைக்குரியவளாக இருக்கிறாள். புருஷனுக்கு எப்படி இருக்கிறார்? நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு அழகு பார்த்து எத்தனையோ பேர் மயங்கி அதில் விழுந்துடுறாங்க. அழகு அல்ல, அழகு ஒரு நாள் நிலைத்திருக்காது, அது ஒரு நாள் மாறிடும். இன்னைக்கு அழகாக இருப்பாங்க, நாளைக்கு பார்த்தா அழகெல்லாம் ஒரு குழந்தை பிறந்தா 2 குழந்தை பிறந்தா போதும், எல்லாம் போயிடும். கணவர் அப்படிதான், வயசானா அப்படியே இருக்கிறாரா? சின்ன வயசு மாதிரியே இல்லை, அவருக்கும் சரீர மாற்றங்கள் உருவாகுது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆகவே எல்லாருக்குள்ளும் மாற்றம் வருது. ஆனால் தேவ பிள்ளைகளே, கணவருக்கு அவள் நம்பிக்கைக்குரியவளாக மாறுகிறாள். ஒரு குணசாலியான பெண். உங்கள் கணவர் உங்களை பார்க்கும்போது அவர் நம்பணும் உங்களை. ஆமென். நீங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். நம்பிக்கை தான் ஒரு குடும்பத்தின் அஸ்திபாரமாக இருக்கிறது. சந்தேகம் வந்துருச்சுனாலே குடும்பத்தில் பிரிவு வரும், வேதனைகள் வரும். ஆகவே நம்ம குடும்பத்தில் நம்பிக்கை மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும். அவள் ரூத்துனுடைய நம்பிக்கை என்ன? மாமியாரை பின்பற்றி அவள் வருகிறாள். அல்லேலூயா. மாமியாருடைய தெய்வத்தை பின்பற்றி வருகிறாள். அவள் மேல முழு நம்பிக்கை வைத்தாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரை நம்புகிறோம், அதே போல புருஷனும் நம்ப வேண்டும். என் மனைவி சுத்தமானவோ, நல்லவோ, அவ எனக்கு தெரியாம எதையும் செய்ய மாட்டா, கேட்டு செய்வா. என்னங்க சொல்லுங்க? கேட்டு செய்வா, கேட்காம எதையும் செய்ய மாட்டா. பெண் புத்தி பெண்ணுக்கு எப்பவுமே வேக வேகமாக நடந்துடணும், சீக்கிரமா எல்லாம். ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும், கணவர்கிட்ட ஆலோசனை பெற்று நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம், இருவரும் சேர்ந்து அப்படி குடும்பத்தை கட்டும்போது அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே ஆண்டவரை நம்புவது மாத்திரமல்ல, கணவரும் நம்மை நம்பணும். நம்பிக்கைக்குரியவளாக அவள் மாறி இருக்கிறாள். குடும்ப பெண், அது குணசாலியான பெண் என்று சொல்லி அதனுடைய விலை அப்படிப்பட்டது. அவள் அது மட்டும் இல்லை, அவனுக்கு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையல்ல நன்மையே செய்கிறாள். ஹல்லேலூயா. தீமை ஒன்றும் நினைக்கக்கூடாது, நன்மையே நினைக்கணும். ஆமென், ஆமென். இப்படியெல்லாம் நம்ம ஒரு கணவருக்கு கிரீடமாக இருந்து அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக மாறி அவருக்காக ஜெபித்து அவரை மேன்மையாக நினைத்து இருக்கும்போது அந்த கணவர் எப்படி இருப்பாராம்? 23ஆம் வசனத்தில் அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு உட்கார்ந்திருக்க, நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். ஒவ்வொரு குடும்ப பெண்களும் தன் கணவருக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீங்க. இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என் கணவரை நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வாங்கப்பா, அவரை உயர்த்துங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய நிலையில் உயர்ந்து இருக்கணும்ப்பா, நல்ல ஜெபிக்கிறவராக மாறணும். குற்றப்படுத்திட்டே இருக்க, ஜெபம் பண்ணுறதுல, வேதம் வாசிக்கிறதுல, ஒன்றுமே கேட்கறதுல, எப்படி போகிறீங்க அப்படி போடுறீங்கன்ட்டு பேசாதபடி ஜெபம் பண்ணுங்கப்பா, வேதம் வாசிங்கப்பா. அப்படி முடியலையா விட்டுருங்க, சொல்ல வேண்டாம். நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அடுத்த காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் கணவரை ஆசீர்வதிப்பார், மேன்மையாக அவரை வைப்பார். அவரை மேன்மை வச்சா உங்களுக்கும் அந்த மேன்மை தான். ஆமென். பாஸ்டுக்கு ஒரு மேன்மை வந்ததா எனக்கும் மேன்மை.
ஆமென். நான் அதை விரும்புகிறேன். இன்னைக்குமே பாருங்க, இந்த மனைவிமார்கள் தான் கணவரை திட்டிடுவாங்க. ஆனா மற்றவங்க யாருனாவது திட்டுனா உடனே கோபம் வரும். வருமா வராதா? உங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கா? ஆனா கணவர் அப்படி இருப்பாரா? இல்லை, பரவாயில்ல, அதை பத்தி கவலை இல்லை, அதை பத்தி கவலையே இல்லை. எந்த மனைவிக்கும் தன் கணவரை தான் திட்டுவாங்க, ஏதோ பேசிடுவாங்க, ஆனால் மற்றவர்களை திட்ட விட மாட்டார்கள். ஹல்லேலூயா. என் கணவர் உயர்ந்த இடத்துல இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும். நம்ம உள்ளங்கள்லாம் அப்படி தான் இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி நினைங்க, நினைக்காம இருந்தா அப்படி நினைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. குடும்ப தலை நல்லா இருந்தா சரீரம் நல்லா இருக்குங்க. ஆண்டவர் குடும்பத்துக்கு தலையாக ஆண்டவர் ஒவ்வொரு கணவரையும் வைத்திருக்கிறார். அதே போல குடும்பத்துக்கு குத்து விளக்காய் மனைவியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கணவன் மனைவிக்காக ஜெபிக்கணும், மனைவி கணவருக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் கணவனையும் மனைவி, நாங்கள் 2 பேரும் கை கோத்து ஜெபம் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் நான் எனக்காகவும் அவருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பலன் தாரும். இந்த ஊழியத்தில் வச்சுருக்கிறீங்க, குடும்பத்தை தந்திருக்கிறீங்க, பிள்ளைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் நல்லா இருக்கணும்ப்பா. அது மட்டுமல்ல, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கை பிடிச்சி ஜெபம் பண்ணுறோம். நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் உயர்வாக கொண்டு வந்து வைப்பார். 2வது, உழைப்பாளி அவள். யாரு? பக்தி உள்ள பெண் யாருங்க? உழைப்பாளி. சோம்பலின் அப்பத்தை அவள் புசிப்பதில்லை. அதிகாலையில் இருட்டோடு எழும்புகிறாள். அவள் கைகள் ராட்டினத்தில் பிடிக்கிறது. அவள் சுறுசுறுப்புள்ளவளாய் மாறுகிறாள். ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலையில் எழும்புகிறவர்களாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அதிகாலையில், ஆமா, இப்ப வர சந்ததியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழும்புறதில்ல. 8 மணி தான் அதிகாலை அவங்களுக்கு. அதிகாலை 8 மணி தான். அதுக்கு முன்பாக எழுந்திருக்கிறது இல்லை. சூரியன் உதிச்சு சேவல் கூவி வெயில் வந்து கொஞ்சம் பாதி வழி நிற்கும். அப்போ தான் அவங்களுக்கு விடியற்காலை எழுமணும். ஆண்டவர் சமத்தில் உட்காரணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் வேலைகளை எல்லாம் செய்ய பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹார்ட் ஒர்க்கர் இவள். இந்த குணசாலியான பெண் யாரு? ஹார்ட் ஒர்க்கர், நல்ல வேலை செய்கிறவள், குடும்பத்தை கவனிக்கிறவர். சோம்பலின் அப்பத்தை புசிக்கிறது இல்லை, தூங்கி தூங்கி எழுந்து உட்கார்றதில்லை. தேவையான பிள்ளைகளுக்கு என்ன, கணவருக்கு என்ன, எல்லாம் செஞ்சு வச்சு அவங்களை கவனிக்கிறது அவளுடைய வேலை. அவள் சொல்றாரு, வியாபார கப்பலை கொஞ்சம் வருமானத்தை வச்சுங்க, அவ அழகா குடும்பத்தை நடத்துறா. பெண்கள் கையில கொடுங்க உங்களுடைய வருமானத்தை எல்லாம். பெண்கள் கையில கொடுத்தாதான் அவர்கள் சிறப்பாக. இன்னைக்கு பெண்கள் எல்லாம் பணம் கிடைச்சிட்டு ஆன்லைன் மூலமாக அதை போட்டு சாப்பாடு அங்கேருந்து வந்துடும். சில வீடுங்களில் எல்லாம் ஆன்லைனில் இப்போ இல்லை. ஆமாம், நம்ம வீடெல்லாம் ஆன்லைன் போகக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு ஆன்லைனில் எதுவும் வாங்க எனக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் தெரியாமல் வச்சிருக்கிறாரு, அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமாம், தெரிஞ்சாலும் அதிகமாக ஆன்லைனில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றது, வீட்டுக்கு தேவையானதை வாங்குறது எல்லாம். நம்ம கஞ்சி குடித்தாலும் வீட்டில் என்ன செய்யணும்? கரைச்சி குடிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி சாப்பிடும்போது தான் நம்ம சரீரம் பலனடை. இன்னைக்கு ஃபாஸ்ட்டு ஃபுட்டுன்னு போய் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. கேன்சர் எங்கே பார்த்தாலும் வந்துட்டுருக்கு, தொட்டா கேன்சர். இதெல்லாம் இந்த ஃபுட்டு மூலமாக வருகிற ஒரு பயங்கரமான வியாதி. கர்த்தர் அதெல்லாம்
இராமல் கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வேலை செய்யும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு படி அளக்கிறாள், வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். அவருடைய இருதயம் பாருங்கள், குணசாலியான ஸ்திரீ, எல்லாரும் சமமாய் நடத்துகிற ஒரு பெண். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவளுக்கு யாரும் பெரியவங்க இல்லை, சின்னவங்க இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி. வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரே மாதிரி தான், அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களும் ஒரே மாதிரி தான். அப்படி தான் ஏழைகளையும் நாம் நடத்தணும், நம்ம வீட்டுக்கு வருகிறவர்களையும் நடத்தணும். ஹல்லேலூயா. பாகுபாடு பார்க்காமல் இருக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய வீட்டில் வேலைக்காரர் வந்தால் வேலைக்காரி அவளுக்கு தனி தனி தட்டு, தனி டம்ளர் அப்படின்னு போட்டுடுறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எத்தனையோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு நாள் அப்படி நாங்கள் சாப்பிட்ற தட்டில் தான் அவங்களுக்கும் கொடுப்போம். ஹல்லேலூயா. அது பாகுபாடு இல்லை, நமக்கு ஓடுற ரத்தம் தான் அவர்களுக்கும் ஓடுகிறது. தெய்வ பிள்ளைகளே, எல்லாரையும் சமமாய் நடத்துகிற ஒரு குணசாலியான பெண்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். மாற்ற வேண்டும். இன்னும் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்யணும். இன்னொன்று, இரக்கமுள்ளவளாய் இருக்கிற, கம்பேஷன் உள்ள ஒரு பெண். அவள் இருதயத்தில் பாரம் ஏழைகளுக்கு கொடுக்கிறாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் கருணை காட்டுகிறாள். அந்த பக்தி உள்ள பெண், அவளுக்குள்ளே என்ன இருக்கு? மற்றவள் கருணை காட்டுகிற இருதயம் அவளுக்குள்ள தானாவே வந்துடுது. ஹல்லேலூயா. நற்கிரியைகளை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கொடுக்க ஒன்றை இல்லைனாலும் ஜெபம் பண்றோம் ஏழைகளுக்காக. கொடுக்க என்றால் கொடுக்கிறோம், இன்னும் கொடுப்போம். ஒரு தொற்காலை நம்ம வாசிக்கின்றோம், அவள் எல்லாருக்கும் நன்மை செய்தாள், நற்கிரிகளை செய்கிறவளாய் இருந்தாள். என்ன இருக்கோ அதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க ஏழைங்களுக்கு அப்படி கொடுக்கணும். கொடுக்குற கை தான் ஆசீர்வதிக்கப்படும் இல்லை? ஆமாம், நம்ம கைகளெல்லாம் கொடுக்குற கைகளாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் கொடுக்கணும், ஏழைகளையும் நம்ம நேசிக்கணும், எல்லாருக்கும் நம்முடைய கையை நீட்டணும். ஆமாம், அங்கே அப்படித்தானே சொல்லுங்க, அவள் கையை நீட்டுகிறாள், அவள் தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்ளுகிறாள். என்ன பலம்? சாப்பிட்றதுனால வர பலனா? இல்லை. தேவ சமூகத்திலே நாம் இருந்தால் நிச்சயமாக ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டு நம்ம எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தன்னை பலத்தால், ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் வாசிக்கிறவள் இந்த குணசாலியான பெண். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் இந்த குணசாலியான பெண். ஆகவே அவள் பலத்தால் தன்னை இடை கட்டிக்கொள்ள. நம்ம பாரத்தை யார்கிட்டயாவது சொல்ல முடியுதா? இல்லை. அம்மா, பிள்ளைகள் வருவாங்க, அம்மா எனக்கு இந்த பாரம், கணவர் வருவார் இந்த பாரம், எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே போட்ட உடனே இது என்ன ஆகுது? ஆனால் பரவாயில்ல, ஜெபம் பண்ணலாம். பெண்களுக்கு அந்த ஒரு இது இருக்குது. சரிம்மா, இதுக்காக ஜெபம் பண்ணலாம். எல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் போடுறது. எல்லாத்தையும் அம்மா கிட்ட தான் கொண்டாடுவாங்க, அப்பா கிட்ட ஏதோ ஒன்று கேட்பாங்க. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா அப்பாவை பார்த்தா பயம். சில வீடுகளில் அம்மா கிட்ட எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பெண் எல்லாத்தையும் வாங்கி ஜெபம் பண்ணி தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவள் ஞானமாய் பேசுகிறவள். குணசாலியான பெண் யாரு? ஞானமாய் பேசுகிறவள். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, the women who speak wisdom. ஞானமாய் பேசுகிறவள், ஞானத்தில் சிறந்தவளாய் இருக்கிறாள். அவள் வாயை திறக்கும் போது என்ன வருது? தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. நாவின் மேல், நம் நாவில் என்ன இருக்குது? தயவுள்ள போதகம். ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீ இப்படிதான் தயவா பேசுவாங்க, ஞானமா பேசுவாங்க. ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்? ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்குது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஞானமாகிய நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் நல்லுத்தியை அறிந்து கொள்ள உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார்.
இயேசு தான் நமக்கு ஞானமாய் இருக்கிறார், கிருபையாய் இருக்கிறார், தயவுள்ள போதகத்தை நம் நாவிலே தருகிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு குணசாலியான ஸ்திரியாய் கர்த்தர் நம்மை இந்த குடும்பத்திலே, இந்த குடும்பத்தில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி வச்சிருக்கிறாரு. இன்னும் ஆண்டவரே எனக்குள்ளே இப்படிப்பட்ட குணங்கள் ஏதாவது இல்லைன்னா இந்த நாளிலே என்னை சரிப்படுத்துங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க. நல்ல குணசாலியான பெண்ணாய் நான் இருக்கணும், வாலிப பிள்ளையாக இருக்கணும், ஆண்களாக இருக்கணும், எல்லாருக்குள்ளும் குணம் வரணும். இல்லை, எல்லாருக்குள்ளும் குடும்ப தலைவர்களுக்குள்ளே வரணும். அந்த குடும்பத்திலே அப்படி இருந்தா இயேசு அந்த வீட்டுக்குள்ளே உலாவார். ஹல்லேலூயா. இந்த வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். ஆமென். ஆமாம், ஆண்டவர் அதற்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களை பெண்களாக வச்சு உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணமாக போகிற பிள்ளைகளுக்கு இப்படி சூஸ் பண்ணணுங்க. இப்படி குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அப்படிப்பட்ட பெண்களாய் நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை துவங்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மிகவும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பலவீனத்திலே உங்களுக்கு பலன் கொடுப்பார், கிருபை கொடுப்பார். உங்கள் குடும்பத்திலே உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்கள் நிமித்தம் உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்வான இடத்திலே வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பட்டணத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் காலையில் ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன வார்த்தை கேட்டேன். ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு நான் என்ன சொல்கிறதப்பா இந்த நாளிலே? ஏசாயா 54ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. கொடுமைக்கு தூரமாவாய், நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இன்றைக்கு எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கையில் எப்படி குடும்பத்தை நடத்துவேன், போராட்டம், பிரச்சனை, அதன் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம். ஆண்டவர் உங்களை கற்களெல்லாம் எப்படி மாற்றுவாராம்? வாசல்களை மாணிக்க கற்களாக, பளிங்கு கற்களாக, உச்சிதமான கற்களாக மாற்றுவார். ஸ்ட்ராங்காக உங்களை மாற்றி, ஹல்லேலூயா, ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு அஸ்திவாரமாய் வைத்து உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாய் வைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை அப்படி மாற்றுவாராக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பெண்கள் தின வாழ்த்துதலை சொல்லுகிறேன். வீட்டுக்கு போய் எல்லாரும் வாழ்த்துங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு இருந்த பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம், கண்களை மூடி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாரும் அம்மாவை வாழ்த்துங்க, பிள்ளைகளை வாழ்த்துங்க. இப்படி ஒரு குடும்பத்தில் வாழ்த்துதலை சொல்லி சந்தோஷமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த சபைக்கு மாத்திரம் நீங்கள் குணசாலிகள் அல்ல, இந்த பட்டணத்திலே உங்களை உயர்வான இடத்துல கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய உங்களை ஒப்பு கொடுங்கள். குடும்பத்துக்காக எவ்வளவோ வாழ்ந்துட்டு, ஆண்டவரே உமக்காகவும் நான் வாழணும்ப்பா என்று சொல்லி உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.
இந்த நேரம் காணிக்கை நேரம். நாம் ஒரு காணிக்கை செலுத்துகிறவர்கள் காணிக்கை செலுத்த அன்பாக கேட்கிறோம். ஜீசஸ். Glory to God. Praise God. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். இன்றைக்கு குடும்ப பாரத்தோடு இருக்கிற சகோதரிகளே, உடைய குடும்பத்திலே கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவார்கள். இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடும்போதே ஆண்டுடைய தயவு, அவருடைய முகத்தின் ஒளி பிரகாசம் உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கி வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை உன்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை உன்மேல் பிரகாசிப்பார், உன்னை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். எல்லாரும் அப்படியே உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆமென், 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 ஆசீர்வாத வார்த்தைகள் அப்படியே பழிப்பதாக. ஆமென், ஓ ஜீசஸ். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை உன்மேல் பிரகாசிப்பார், உன்னை காப்பார், கிருபையால் மறைப்பார், ஆமென். சமாதானம் தருவார். ஆமென், ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி அப்படியே ஆமென். கரங்கள் உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆமென். ஒவ்வொரு சகோதரிகளையும் பலப்படுத்தும். வேறு பெற்றோர் கிரீடமாய் மாற்றும். தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக சென்று உங்களை நடத்தும். அவர் தயவு உன்மேலே, உன் குடும்பங்கள் மேலே, தயவு உன்மேலே, உன் பிள்ளைகள் மேலே, உன் குடும்பங்கள் மேலே,
உன் சந்ததிகள் மேலே அவர் சமூகம், உன் முன்னே உன் அருகே உன் பின்னே அவர் பிரசன்னம் உன்னை மூடுதே. அவர் என்றும் உன்னோடே, அவர் தயவு உன் மேலே, உன் குடும்பங்கள் மேலே, உன் பிள்ளைகள் மேலே, உன் சந்ததி மேலே. ஓ அவர் சமூகம் உன் முன்னே உன் அருகே உன் பின்னே அவர் பிரசன்னம் உன்னை மூடுதே. அவர் என்றும் உன்னோடே, அவர் தயவு உன் மேலே, உன் பிள்ளைகள். ஓ உன் சந்ததி மேலே அவர் உன் முன்னே அவர் பிரசன்னம், அவர் என்றும். ஓ ஆமென், ஆமென், ஆமென். ஓ அவர் தயவு உன் மேலே, உன் குடும்பங்கள் மேலே, உன் பிள்ளைகள் மேலே, உன் சந்ததி மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிற தேவ கரம் ஓ நம் மீது அமருகிறது. அவர் தயவு, அவர் தயவு என் மேலே, என் குடும்பங்கள் மேலே, என் சந்ததிகள் மேலே. ஓ அவர் சமூகம் ஓ என் அருகே நம்மோடே. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். சொல்லுகிற எல்லார் வாழ்க்கையிலும் ஓ அப்படியே நடக்கும். சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை வைத்து போகிற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார், கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. கடைசியா எல்லாரும் சொல்லுங்க, அவர் தயவு, அவர் தயவு என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் சந்ததி மேலே. ஹல்லேலூயா. என்னை விட்டு செல்லாத தேவ பிரசன்னம் எனக்கு முன்பதாக செல்லுகிறது. ஓ என்னை சுற்றிலும் ஒரு வளையம் போல தேவ பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. பாதுகாப்பு அளிக்கும் தேவன், நம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்புகிறவர். ஓ ஹல்லேலூயா. சந்ததிகள் மேலே ஓ அவர் சமூகம், அவர் பிரசன்னம், அவர் என்றும் உன்னோடே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Oh, thank you, Jesus. Jesus. Hallelujah. Glory to God, Jesus. நேயர்களுடைய கண்களில் வருகிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். என் பிள்ளைகள், என் சந்ததி, என் கணவனார் ஆண்டவருக்காய் பிரகாசிக்கணும்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபித்த சகோதரியே, தாயே, இந்த ஆராதனையில் கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார்.
நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ரீபாக்கா சியான்சரா பாலபா. உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். இயேசு என்ற இரட்சகர் பிறப்பதற்கு ஒரு பெண் காரணமாயிருந்தான். இன்றைக்கு உங்கள் கற்பத்திலிருந்து அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். கற்ப கனிகள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாராக. உங்களுடைய கர்த்தர் குடும்பத்திற்கு கிரீடமாக, இந்த சபைக்கு ஆசீர்வாதமான தாயாக, ஒரு ஜெபிக்கிற தாயாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் மேல் இந்த கடைசி நாட்களில் ஒரு அபிஷேகத்தை கட்டளையிடுகிறார். அந்த அபிஷேகம் சுவிசேஷத்தை அறிவிக்க. ஓ க்ளோரி டு காட். குடும்ப பாரம் இன்றையோடு கர்த்தர் மாற்றுகிறார். குடும்பம் கர்த்தருக்காய் எழும்பட்டும். ஓ சகோதரியே, உன்னுடைய அநேக நாள் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. உன் மன்றாட்டு, உன் விண்ணப்பம், உன்னுடைய மன விருப்பத்திற்கு இந்த நாள் கர்த்தர் ஒரு பதிலை தருகிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்கள். ஆமென். Thank you Jesus. உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். சகோதரிகளை, தாய்மார்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் அவர்களை வைத்திருப்பதற்காக நன்றி. 10th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை, ஆண்டவரே 11th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் பலப்படுத்தும். கீழே ஆண்டவரே டீனேஜ் அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் நம்முடைய கரம் இருப்பதாக. கர்த்தர் அவர்கள் தொடர்ந்து மக்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். வந்து எல்லாரையும் ஆசீர்வதியும், காணிக்கை அங்கீகரியும், இப்படி நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஈரான் இஸ்ரவேல் யுத்தத்திலே சமாதானத்தை கட்டளையிடும். அந்த தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி இருக்கிற தீவிரவாதங்கள் அழியட்டும். ஈரான்ல ஒரு பெரிய எழுப்புதல் வந்திருக்கிறது. அங்கே அநேகர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். அங்கே உள்ள அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இது பிசாசுக்கு பிடிக்கல. ஆகவே தேசங்களிலே கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருகிறார். ஒரு பக்கம் யுத்தம், இன்னொரு பக்கம் எழுப்புதல். கர்த்தர் உங்கள் குடும்பத்திலும் ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் எழுப்புதலை கொண்டு வருவார். அநேக தாய்மாருடைய கண்ணீருக்கு பதிலை கர்த்தர் தருவார். தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த 2ஆம் ஆராதனையில் பங்கு கொண்ட விசேஷமாய் சகோதரிகளோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உடைய சேர்ஸ் அதை சரி செய்து செல்லுங்கள்.